இயற்கைக்கு நன்றி, இந்தியா அரையிறுதிக்கு போய்விட்டது அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமான நியூஸோட வந்திருக்கேன். என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஃபுல்லா சொல்றேன் வாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குதூகலமா இருக்கேன். வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அரையிறுதிக்கு சென்று விட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம். உமன்ஸ் வேர்ல்டு கப்ல எஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்க. நடுவுல வந்து சில சர்க்கிள்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து சில சர்க்கிள்கள் இருந்தது. அதெல்லாம் வந்து தாண்டி இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இருந்தாங்க. ஸோ டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து போலிங் செலக்ட் பண்ண வந்து பிராத்திகாவும் ஸ்மிருதி மந்தானாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் போட்டாங்க பாருங்க. இன்னைக்கு அடிக்கிற அடி அவனுக்கு அடிக்கிற அடி அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு மாறா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். 134 பாலுக்கு 122 ரன் பிராத்திகா. அந்த பக்கம் ஸ்மிருதி மந்தானா 95 பாலுக்கு 109 ரன் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. இவங்க 2 பேர் விக்கெட் போன போது கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆட போறாங்க எதிர்பார்க்கும்போது 10 ரன்ல காலி. ஆனா இருந்தாலும் வந்து ஜெமிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் சிஸ்டர் பாத்துக்கிறேன் வாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 பாலுக்கு 76 ரன் நாட் பேட். உமனா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ 340க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் தான் 49 ஓவருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருந்தது. ஸோ வந்து ஓவராலாக வந்து மழை வேற பெஞ்சது இல்லை, அதனால 49 ஓவர் தான் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 341 ரன் அடிப்பாங்க நியூசிலாந்து 49 ஓவர்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து சர்க்கிள் சுகி பேட்ஸ் வந்து ஒரு ரன்ல காலி. எப்பாடா இந்தியா ஜெயிக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது வந்து ஜார்ஜியா பிளம்பரும் ஆமிலியா ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் 45-30 அடிச்சாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல. ஏன்னா சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜொலிப்பாங்கன்னு எதிர்பார்த்து 6 ரன்ல போயிட்டாங்க. ப்ரூக்கியும் வந்து மேடி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுவாங்க எதிர்பார்ப்பாங்க. மேடி கிரீன் பேபா அப்படின்ற மாதிரி 18 ரனுக்கு போக ப்ரூக்கி ஏப்பா இங்க வா இஸ்பில்லா கண்டிப்பா நம்ம அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி ஒரு சேம பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம். 84 பாலுக்கு 81 ரன். அந்த பக்கம் வந்து இஸ்பில்லா 51 பாலுக்கு 65 ரன் அவுட் அவுட் பேட் சும்மா பேட்டரா கூட சொல்லிக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மலைகள் இடையிடையே குறுக்கிட வந்து பாத்தீங்கன்னா 44 ஓவருக்கு 271 ரன் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 53 ரன் வித்தியாசத்தில் டக்வர்ஸ் லூயிஸ் மெத்தட் வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்திய உமன்ஸ் டீம் அரையிறுதி உலக கோப்பையில் வந்து பாத்தீங்கன்னா அரையிறுதிக்கு முன்னேறியது அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 டீம் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்து இந்தியா, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 4 டீம் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா பர்ஃபார்ம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அரையிறுதிக்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 டீம் கூட செமிஃபைனல்ஸ்ல எப்படி ஜெயிச்சு எப்படி வரப்போறாங்கன்னு பொறுத்து இருந்தா பார்க்க போறோம். வேர்ல்டு கப் எப்படியாவது வாங்கிடுறா மாறா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் டீமை வந்து ஓவரால் இந்தியாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணாட்டி எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.